இன்னும் XUV 700 பார்த்தோம்னா ஒரு 33 மாதமாக வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு 2 லட்சம் யூனிட்ஸ் கிட்ட இந்தியன் மார்க்கெட்டில் வித்தாச்சு. அந்த கார் நமக்கு காமனாக தெரிஞ்சது. ஆனால் வந்து ஒரு மிட் சைஸ் SUV வாங்குற பையர் அது வரைக்கும் ஒரு 25 லட்ச ரூபா வரைக்கும் நான் மிட் சைஸில் போடும்போது ஏன் வந்து 700 வாங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணும். ரீசன் என்னென்னா 700 அவங்களுக்கு கொஞ்சம் கூட பெரிய சைஸில் இருக்குது. ஏன்னா ஒரு 4.6 மீட்டர்ஸில் இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு SUV மாதிரி காட்டும். கூட அந்த என்ட்ரி லெவல் ப்ரீமியம் SUVஸ்லேயே நிறைய கார் 700 கூட கம்பீட் பண்ணுது. இன்றைக்கி நம்மளோட ரிவ்யூவில் பார்த்தோன்னா 700 வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வரக்கூடிய காமனான டவுட்ஸை ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நம்ம டிரைவில் பேச போகிறோம். கூட பிளேஸ் எடிஷன் சொல்லி புதுசாக ஒன்று வந்திருக்கு. பிளேஸ் எடிஷன் என்ன, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற இந்த மாடல் ஃபேஸ் லிஃப்டட் மாடல் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பண்ண அதே ஸ்ட்ரக்சரில் தான் மெட்டல்லையோ பாடியிலையோ எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அந்த ரிவ்யூவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் டீட்டெயில்ஸ், வேரியன்ட் பிரேக்கப் எல்லாம் அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சேஞ்சஸ் வந்திருக்கிறதும் அந்த முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் ஆன்சரையும் போகலாம். முதல்ல பார்த்தோன்னா சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு கலர் ஜாப். இது வந்து பிளேஸ் எடிஷன் சொல்கிறாங்க. ஒரு மேட்டில் ஆரஞ்சு அண்ட் ரெட் இன்ஃப்யூஸ் ஆன ஒரு கலர் ஜாபில் இருக்குது. மெயினாக டீக்ரோம் பண்ணியிருக்கேன். டீக்ரோம்னு பார்க்கும்போது கிரில் பாருங்கள் பியானோ பிளாக்கில் இருக்குது. அவங்களோட அந்த ஸ்லாட்ஸ் வந்து டார்க் க்ரோமில் இருக்குது. இந்த ட்வின் பீக்ஸ் லோகோவும் ஒரு டார்க் க்ரோம் ஸ்டைலில் தான் இருக்குது. கூட ஸ்கிட் பிளேட்டை பாருங்கள், அலுமினியமுக்கு பதிலாகவே வந்து ஒரு கன் மெட்டல் கலர் அந்த ஒரு டார்க் க்ரோம் ஸ்டைலில் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த ஆடாஸுக்கான ரெடார் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம்பை இந்த போர்ஷனை மட்டும் டீக்ரோம் பண்ணியிருந்தாங்கன்னா பியூர் டீக்ரோமில் இருந்திருக்கும். இன்னொரு அப்டேட் பார்த்தோன்னா இதில் மெமரி சீட்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கூட வெல்கம் சீட் இருக்குது. நம்ம உள்ளே ஏறும்போது போயிட்டு நம்ம என்ன மெமரி வச்சுருக்கிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து சீட்டை செட் பண்ணி கொடுக்கும். கூட அதே மெமரியில் நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஓஆர்விஎம்ஐ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது இதில் இப்போ ஆட் பண்ண முடியும். ஒரு 3 பேர் வீட்டில் இருக்காங்கன்னா 3 பேரோட ஸ்டைலுக்கு ஒவ்வொரு முறையும் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். அதாவது இந்த மஸ்ட் ஹேவ் ஃபீச்சர்ஸில் இதையும் ஒன்று எல்லா பிராண்ட்ஸும் பண்ணுறது வந்து நல்லதாக நம்ம பார்க்குறோம். இப்போ சைடில் பார்த்தோன்னா பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பேட்ஜிங் இதில் கொடுத்துருக்காங்க. பிளேஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு ஃப்ளேம் மாதிரி ஒரு டிசைனில் வருது. இது வந்து ஒரு டியூல் டோன் கலர். டியூல் டோன் இந்த சென்ஸ் வந்து பார்த்தோன்னா இதில் அந்த ஒரு டார்க் பிளாக் வந்து இந்த போர்ஷனில் இருக்குது. ரூஃப்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஷ் ஃபிட்டான ரூஃப் ரெயில்ஸ்லேயும் வந்து அந்த ஒரு கன் மெட்டல் கலர் இருக்குது. இந்த நான் முதல்ல இன்ட்ரோவில் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஏன் மிட் சைஸில் இருக்கிறவங்க வந்து இந்த என்ட்ரி லெவலுக்கு வர்றாங்கன்னா இதோட இந்த ஷீர் சைஸ் தான். ஒரு 2750 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ் இருக்கும். நல்ல ப்ரொப்போர்ஷனேட்டான ஒரு கிராஸ் ஓவர் டிசைன். கூட இன்டீரியரில் ரூம் இருக்குது. ஏன்னா மிட் சைஸ் வரைக்கும் வந்துட்டோம், நம்ம இதை வாங்கலாமேன்னு தாட் ப்ராசஸ் வர்றது இந்த சைஸுக்காக தான், ஸ்பேஸுக்காக தான். இந்த அலாய் வீல்ஸ் பார்த்தோன்னா பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த விண்டோ லைனும் இதில் க்ரோம் எதுவும் இல்லாமல் பிளாக்டாக இருக்குது. அந்த ப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸும் இந்த கலருக்கு பார்க்குறதுக்கு அப்படி சீம்லெஸ்ஸாக கூட உள்ளே இருக்குது. ரியர் பார்த்தோன்னா அந்த டெயில் லேம்ப் அசம்பிளி அதில் எல்லாம் சேஞ்ச் இல்லை. இதில் இந்த பேட்ஜிங்கில் நீங்கள் பார்க்கும்போது வந்து டார்க் க்ரோம் இருக்கும். இந்த எல்லாம் முன்னாடி ப்ளூவில் இருந்தது, இது பியூராக அந்த டார்க் க்ரோம்லேயே வச்சுருக்காங்க. இந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சட்டிலாக ஒரு அமைதியாக ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாஷியாக இருந்தது, ஆனால் நேராக பார்க்கும்போது அமைதியாக இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூட பாருங்கள் பேக்கில் இது வந்து அலுமினிய கலரை விடைக்கு நல்லா மேட்சாக இருக்குது. இந்த போர்ஷனில் ஒரு பியானோ பிளாக் இருக்குது. பிளேஸோட எடிஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த எடிஷனோட சேஞ்சஸ். இன்டீரியர் பார்த்தாலும் அந்த ஒரு ஒயிட்டிஷ் பேக்ரவுண்டில் இருந்து பீச்சில் இருந்து எல்லாம் ஓவரால் ஒரு ஆல் பிளாக் வந்திருக்கு. இது வந்து ஒரு ஃபியரி ரெட் ஆக்சன்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ளோ ஆஃப் மேக்மான்னு மீன் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள் ரெட் கலர் அந்த ஏசி வெண்டை சுற்றி இருக்குது. இந்த ஃபேக் லெதரோட ஸ்டிச்சஸ் வந்து ரெட்டில் இருக்குது. சீட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு பெர்ஃபரேஷன்ஸில் வந்து அந்த ரெட்டோட ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸ்டிச்சஸ் ரெட் இருக்குது. ஒரு 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 ரெட்டோட ஒரு எஃபெக்ட் வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது. இந்த ஆல் பிளாக்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு நேச்சர் நமக்கு கொடுக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா இந்த ஹெட்ரெஸ்ட்லேயும் அந்த பிளேஸோட ஒரு எஃபெக்ட் இருக்குது. இது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரு மவுண்டன் இருக்குது, அது வந்து ஒரு வல்கானோ மாதிரி, அங்கேருந்து வல்கானோ எரிஞ்சு அப்படி கீழே வர்றதை அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த வாட்டர் ஃபால்லையும் அவங்களோட மீன் பண்ணியிருக்கிறது. இந்த ரெட் கலர் ஸ்டிச்சிங் அந்த எஃபெக்ட் எல்லாமே இதில் கொடுத்துருக்கிறது. ப்ளஸ் ஸ்டியரிங்லேயும் அந்த ரெட் கலர் ஸ்டிச்சிங் பேட்ஸ் எல்லாம் இருக்கிறது ஒரு ப்ரீமியம்னஸை கொடுக்குது. இன்ஃபேக்ட் என்னென்னா, நம்ம இந்த கண்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஃப்ரண்டில் வெண்டிலேட்டட் சீட் ஆட் பண்ணியிருந்தாங்க.
ரியர் செகண்ட் ரோவில் பார்த்தோன்னா கேப்டன் சீட்ஸ் வந்து சாய்ஸாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா கேப்டன் சீட்ஸ் கிடையாது, இது ப்ராப்பரான ஒரு 7 சீட்டர். இந்த எடிஷன் வந்து பியூர்லி ஏஸ்தட்டிக் தான், லுக்ஸை பேஸ் பண்ணாதான், ஆனால் வேறு எந்த மெக்கானிக்கல் சேஞ்சஸுமே வந்து கிடையாது. இந்த கார் இந்த கலர் பார்க்குற நிறைய பேருக்கு இந்த மேட் வந்து பெருசாக பிடிக்காது. அதே மாதிரி இந்த பிளேஸ் கலர் பிடிக்காதவங்களுக்கு வந்து என்னென்னா நாப்போலி பிளாக்ல வந்து ஒரு எடிஷன் கூட இருக்குது. அது இந்த பீரியடில் வந்தது தான், நீங்கள் ஷோரூம்ஸில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட இந்த அட்ரினாக்ஸ் யூனிட், இந்த 10.25 ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நான் பேச போகல, ஏன்னா எல்லாமே அந்த ஃபஸ்ட் ரிவ்யூவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தோம். ப்ளஸ் வந்து ஆடாஸோட ஒர்க்கிங் எல்லாம் நம்ம அவங்களோட ட்ராக்ல போயே பண்ணியிருந்தோம். இப்போ பேசிக்கலி என்னென்னா நமக்கு தெரியுதுல 2 என்ஜின்ஸ் இருக்குது. M-Stallion 200, அது வந்து பெட்ரோல் என்ஜின். டீசல் ஒரு 3 டியூனில் இருக்கிற 2.2 லிட்டர் எம்ஹாக் என்ஜின், அதுவும் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 6 ஸ்பீட் 80 இருக்குது, 6 ஸ்பீட் மேனுவல் இருக்குது. இந்த பையிங்கில் நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸை ஒவ்வொன்றும் ஆன்சர் பண்ணுற செஷன் தான் அடுத்து. ஏன்னா டைமை பெருசாக நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உங்களுக்கு தெரியும் இதில் பெரிய ஸ்கை ரூஃப் இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்குது, நல்ல லெக் ரூம் இருக்குது. அதுலேயும் நெகட்டிவ்ஸில் வந்து இந்த சீட் ஸ்லைட் ஆகாது நான் பேச போகிறேன். கூட வந்து சஸ்பென்ஷன், நல்ல சஸ்பென்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பேசிட்டு போவோம். யாருக்கான காரணம் நம்ம நெக்ஸ்ட் பேசலாம். இப்போ நம்ம டிரைவ் பண்ணிக்கிட்டே பேசலாம். நம்ம வந்து இந்த பர்டிகுலர் காரை வந்து டிரைவ் பண்ணலை. இது வந்து ஷோரூமோட யார்டுக்கு சைடில் விட்டு தான் நம்ம இதோட எக்ஸ்ட்ரா இன்டீரியர் மட்டும் ஷூட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ரெகுலர் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அங்கே நிற்குது டேனி, எங்கள் காட்டு. அந்த வெஹிக்கிளில் தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக டிரைவ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இந்த வெஹிக்கிள் கஸ்டமருக்கான வெஹிக்கிள், ஏன்னா இங்கே வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி நம்ம புஷ் பட்டன் ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் கீ வந்து யூஸ் ஆகாத புஷ் பட்டன் இருக்குது. லாக்கிங், அன்லாக்கிங், பூட் ரிலீஸ் எல்லாமே இருக்குது. சின்ன இன்ஜின் ரம்பிளோட தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஆக்சுவலி டீசல், வைப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லை. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். இது ஆக்சுவலி இந்த சீட் கொஞ்சம் பின்னாடி இருக்குது, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் என்னென்னா ரோட் ரேஜில் யாரும் இன்டல்ஜ் ஆகாதுங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹைவேஸில் எந்த ரோட்டில் போனாலும் ரெஸ்பான்சிபிளான ஸ்பீட்ஸில் டிரைவ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் போட்டு கரெக்டாக திருப்புங்க. ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த காரோட ப்ளஸ் பாயிண்ட்ஸில் மெயினான ஒன்று வந்து இந்த 2.2 லிட்டர் எம்ஹாக் என்ஜின். என்னென்னா ஒரு 185 PS 450 நியூட்டன் மீட்டரில் வந்து நமக்கு இந்த டார்க் கன்வெர்ட்டர் கூட வரும். 420 நியூட்டன் மீட்டரில் பார்த்தோன்னா மேனுவலில் இருக்கும். கூட 150 PS 360 நியூட்டன் மீட்டரில் ஒரு லோவர் டியூனில் இருக்குது. இப்படி வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்கேலபிளான ஒரு என்ஜினும் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸும் இருக்கிறது. மேனுவலில் 6 ஸ்பீட் மேனுவல் இருக்கும். இப்போ நம்ம 2.2 லிட்டர் எம்ஹாக் பற்றி நிறைய இடத்துல நிறைய பாட்காஸ்ட்டில் பேசியிருப்போம். இந்த காரோட ரிவ்யூ, ஸ்கார்பியோனோட ரிவ்யூலெலாம் பேசியிருப்போம், தாரோட ரிவ்யூவில் கூட. என்னென்னா இது வேரியஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு இருக்கிறதுல இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்டில் ஒரு கார் கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு நார்மல் சின்ன ஒரு கிராஸ் ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு டிரைவிங் டைனாமிக்ஸை வந்து இவ்வளோ பெரிய ஒரு கார் கொடுக்குறதுல இந்த என்ஜினுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. ஏன்னா ரிஃபைண்டாக இருக்குது, ஒரு நல்ல லோவர் அண்ட் ட்ராக்ஷன் இருக்குது, ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்ச் இருக்குது. கூட இந்த பர்டிகுலர் டார்க் கன்வெர்ட்டரும் இது கூட நல்ல கனெக்டடாக இருக்கிறது இதோட ஒரு அட்வான்டேஜ். இந்த கனெக்டடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம அடிக்கடி இந்த பாயிண்ட்டை பேசுவோம். ஒரு என்ஜின் நல்ல அவுட்புட்டை கொடுத்து டிரான்ஸ்மிஷன் பெட்டராக இல்லைன்னா அது பிரயோஜனம். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் நல்லா இருக்குது, என்ஜின் நல்லா இருந்தாலும் பிரயோஜனம். இது 2 பேரும் சிங்க் ஆகும்போது தான் அந்த அவுட்புட் பர்ஃபெக்டாக வரும். அதில் இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். நம்மளோட பிக் எப்போவுமே அந்த M-Stallion 200 பெட்ரோலை விடைக்கும் எம்ஹாக் வந்து நம்மளோட பிக்கில் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பாடி ஷேப்புக்கு, நம்மளோட ரோட்டில் இருக்கிற ஸ்டைல் ஆஃப் டிரைவிங்க்கு எஃபிஷியன்சியாகவும் அந்த ஒரு பவர் அண்ட் டார்க்கில் ஒரு ஃப்ளோலையும் நமக்கு கிடைக்கிறது இதோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ காம்படிஷனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் பார்த்தோன்னா டீசல் இருக்கும், ஆட்டோமேட்டிக் இருக்காது. டீசல் ஆட்டோமேட்டிக் இருக்கும், ஆனால் பெட்ரோல் என்ஜினே இருக்காது. இப்படி வந்து இருக்கிற இடத்துல 700க்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜை வந்து அந்த 200 PS 380 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கக்கூடிய அந்த M-Stallion 200 பெட்ரோல் என்ஜின். இப்போ நம்மளோட சாய்ஸ் நம்ம டீசல் சொன்னால் கூட பெட்ரோல் என்ஜின் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருப்பாங்க. அந்த பெட்ரோல் என்ஜின் பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் வைக்காது. நீங்கள் ரவ் பண்ணால் வந்து அது அவ்வளோ ரவ் ஹாப்பியாக இருக்கும். அது வந்து டர்போ பெட்ரோல்னால அந்த அவுட் ரைட் பெர்ஃபார்மன்ஸ் அது கேரண்டியாக கொடுக்கும். இன்ஃபேக்ட் வந்து இந்த காரோட ஒரு அட்வான்டேஜ் வந்து இதோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், அதாவது இந்த டீசலோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து அந்த பெட்ரோல் என்ஜினுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். பெட்ரோலும் டீசலும் ரிஃபைன்மெண்ட்ஸ் ஆகட்டும், டிரைவபிலிட்டியில் எந்த குறையுமே வைக்காது. ஆனால் என்ன, பெட்ரோல் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக ஃபியூல் எக்கானமி கொடுக்கும். அது யூஸ்வல், நமக்கு தெரியும். டீசலோட கான்செப்டே அது தானே. அதில் பெட்ரோல் பையர்ஸுக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவலும் இருக்குது, 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து கம்மியாக தான் ஓட்டுறவங்க, சிட்டிக்குள்ளே நான் ஓட்டுறேன், எனக்கு டீசலோட அந்த ஒரு கிளாட்டர் இல்லை டீசல் பற்றின நான் டீசல் காரை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவங்க
கண்டிப்பாக வந்து பெட்ரோலை சாய்ஸாக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்கலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் பாடி ஷேப்பில் நான் அதை சொன்னதை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. எப்படின்னா வந்து டீசல் தான் இதுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொன்னது ஓவரால் ஆஸ் அ பேக்கேஜில், அதாவது எஃபிஷியன்சியும் நம்மளோட பையிங்கில் வர்றதுனால. ஆனால் அந்த எஃபிஷியன்சியை டெலீட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் அந்த பேக்கேஜில் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதோட சஸ்பென்ஷன் பற்றி பேசணும். நம்ம நிறைய இடத்துல இதை பேசியிருப்போம். ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பேக்கேஜ்னு சொல்லக்கூடியது வந்து டிரைவருக்கு டைனாமிக்கலி சார்ட்டடாக இருக்கணும், கூட வந்து பேசஞ்சரை கம்ஃபர்டபுளாக வைக்கணும், நாய்ஸியாக இல்லாத ஒரு ஆப்ரேஷனை கொடுக்கணும். அதாவது பேட் பேட்ச் ரோட்ஸில் கிராவல்டு ரோடில் போகும்போது இதோட டைனாமிக்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல வந்து அவங்களோட ட்ராக்கில் டெஸ்ட் பண்ணும்போதே பண்ணியிருந்தோம். அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து இண்டிபெண்ட் மாதிரி, ரியர் இண்டிபெண்ட் தான். நம்ம ரெண்டையும் பற்றி பேசும்போது ஃப்ரண்டில் வந்து அந்த மெக்பர்சன் ஸ்டட் இருக்கும், அது டெஸ்டட் அண்ட் ட்ரைடான ஒரு யூனிட். அதில் ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங், அந்த வேரியபிள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேம்பிங் டிஸ்டன்ஸோட வேரியேஷன் கொடுப்பாங்க, கூட ஸ்டெபிலைசர் பாரும் கொடுத்துருப்பாங்க. அது ஹேண்ட்லிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ரியரில் நம்ம பார்த்தோன்னா மல்டி லிங்க் சஸ்பென்ஷன் இண்டிபெண்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனில் இந்த எஃப்எஸ்டியும் கூட வரும், ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் கூட இருக்கிறதுனால இந்த கார் வந்து நல்ல ஒரு பிளான்டடான ஒரு ரைடை கொடுக்கும். ஒரு ஹேண்ட்லர் வந்து நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் இதில் வந்து பேசக்கூடாது, என்னாலும் காம்பஸை நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். காம்பஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளஷ்ஷாக இருக்காது. காம்பஸில் ஒரு எவிடென்டான ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஆனால் இந்த கார் கேட்குறவங்க, இப்போ காம்பஸோட ரியர் சீட் வந்து பிடிக்காதவங்க, பின்னாடி சீட் கொஞ்சம் கூட ப்ளஷ்ஷாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த கார் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல தான் இது கொஞ்சம் கூட ப்ளஷ்ஷாக இருக்கும். ஆனால் செக்மெண்ட் ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது இப்போ ஹேரியர் கூட கம்பேர் பண்ணால் ஹேரியர்லேயும் ஒரு ஸ்டிஃப்னஸ் நமக்கு தெரியும். சஃபாரியில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஹேரியரில் ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சஸ்பென்ஷன் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது இதோட ஒரு அட்வான்டேஜ். பேட் பேட்ச் ரோடில் போகும்போது கண்டிப்பாக அதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். கூட நம்ம ஹேண்ட்லிங்கில் இந்த கார்னரிங்கில் எல்லாம் நம்ம அந்த ட்ராக்லெலாம் ஓட்டும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் வந்து கார்னர் பண்ணும்போது ஒரு டிரைவருக்கு கனெக்ட் கொடுக்கறதுல இந்த ஒரு பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவான விஷயம். இப்போ இந்த கம்பேரிசன் வந்து நம்மக்கிட்ட கன்சல்டிங்கில் கேட்குறவங்க வந்து இந்த கார் கூட நெக் டு நெக்காக வந்து அவங்களோட கம்பேரிசனில் வர்றது ஹேரியர் வரும், சஃபாரி வரும், ஹெக்டர் ப்ளஸ். அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வரும். இதில் இவங்களுக்கான டிஃப்ரென்ஸ், அதாவது XUV 700 எந்த இடத்துல அந்த ப்ராடக்ட்ஸோட அட்வான்டேஜில் இருக்குன்னா, முதல்ல ஹெக்டர் பற்றி பேசும்போது இது வந்து டீசல் ஆட்டோமேட்டிக். ஹெக்டரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஜீப்போட என்ஜின். ஆனால் என்ன பிரச்சனைனா அதில் ஆட்டோமேட்டிக் கிடையாது. அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் இன்னைக்கு கன்வீனியன்ஸ்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக மார்க்கெட்டில் மாறி இருக்கிற ஒரு இடத்துல ஆட்டோமேட்டிக் இல்லாதது ஒரு குறை. கூட அவங்களோட பெட்ரோலுக்கு நீங்கள் போனீங்கன்னா சிவிடி வந்து ஒரு ஹைவே டிரைவ்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து சிவிடி பெருசாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா 1500 cc அந்த இடத்துல இவங்களுக்கும் டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது, 2000 cc ப்ளஸ் டர்போ இருக்கிறது. அப்போ அந்த என்ஜின்ஸில் இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கூட ஃபீச்சர்ஸில் ஹெக்டார் வந்து இதை விடைக்கும் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். ஹெக்டாரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக்கலாக இருக்கும், ஃபிசிக்கல் பட்டன்ஸே பார்க்க முடியாது. பீப்புளுக்கு வந்து அந்த பிராண்ட் மேலே ஒரு இந்தியன் பிராண்டு வேணும்னு அதை ஒரு சைனீஸாக பார்ப்பாங்க, இது ஒரு இந்தியன் பிராண்டாக பார்க்கணுன்னு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் டாட்டா கிட்ட வந்தீங்கன்னா டாட்டாவோட சேசி கொஞ்சம் கூட இதை விடைக்கு, இந்த பர்டிகுலர் சேசியை விடைக்கும் கொஞ்சம் கூட அப் மார்க்கெட்டாக இருக்குது. ஏன்னா அது வந்து லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர் டிரைவ்டு D8 பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணது, ஒமேகா இருக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த கார் வந்து அந்த பிளாட்ஃபார்மையும் ஜீப்போட என்ஜினையும் தாண்டி நம்ம பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ப்ளஷ்ஷாக நமக்கு தெரியாது. இப்போ ஃபேஸ் லிஃப்ட்டில் நிறைய இன்டீரியர் குவாலிட்டி பண்ணாலும் அதுலேயும் நமக்கு காம்பினேஷனில் பிரச்சனைகள் இருக்குது. காம்பினேஷன் இந்த சென்ஸ் என்னென்னா பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் இல்லை, டீசல் வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. இங்கே தான் நான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். இந்த பவர் அண்ட் டார்க்குன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கிக் டவுனும் இந்த ஃப்ளோவும் காம்பஸோட என்ஜின் தான். ஆனால் கூட உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லோவர் அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு மிட் ரேஞ்ச் வந்து அந்த என்ஜின் மிஸ் பண்ணும் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில். அதை வந்து அவங்க மிஸ் பண்ணுவாங்க. கூட இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து சேல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் யூனிட்ஸ் விற்றாச்சு. மார்க்கெட்டில் பெர்செப்ஷன் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு கொஞ்சம் கூட அப் மார்க்கெட்டாக இருக்குது. அந்த ஒரு அட்வான்டேஜ் இதுக்கு இருக்குது. இப்போ அடுத்து வைடாக கன்ஃபியூஸ்ட் ஆகிற, டிபேட் பண்ணப்படுற ஒரு ஏரியா பார்த்தோன்னா மேனுவல் வெர்சஸ் ஆட்டோமேட்டிக். அதில் இந்த கார் வாங்குறவங்க இப்போ ஒரு 20 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கார் பையிங்க. அவங்க அப்படி பார்த்து வரும்போது மிட் சைஸ்லேருந்து அப்படி இந்த என்ட்ரி லெவல் ப்ரீமியம் SUVஸுக்கு வந்துடுவாங்க. வந்துக்கிட்டு அவங்க மேனுவலில் தான் அவங்க பட்ஜெட்டை வச்சுருப்பாங்க.
அப்புறம் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் வாங்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனே வரும். அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இல்லை மேனுவல் லவ்வர்ஸ் வந்து மேனுவல் மட்டும் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் ஓட்டுறவங்க சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது தெரியுமா, நம்மளோட சிட்டி லைஃப் ஸ்டைலில் வந்து ரொம்ப இதாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வரும். மேனுவல் ஓட்டலான்னு நினைப்பாங்க, ஆனால் ஆட்டோமேட்டிக் வாங்கலாமான்னு கேட்குறவங்களுக்கு ஆன்சர் என்னென்னா மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்கை பார்த்து கண்டிப்பாக போயிடுச்சு. என்னென்னா ஒரு ரீசன்ட் சர்வே என்ன பண்ணுது, ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு 67% பீப்புள் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க ஆட்டோமேட்டிக்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது. அந்த ப்ரிஃபரன்ஸ் வர்றதுக்கு காரணமே நம்மளோட சிட்டிஸில் இருக்கிற டிராஃபிக் தான். கூட இந்த பர்டிகுலர் என்ஜினும் நான் இது முதல்ல பேசியிருப்பேன், அந்த சிங்க் இருக்குது பாருங்கள், அந்த சிங்கேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நமக்கு எந்த இதையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். இப்போ மேனுவல் நமக்கு ஓட்ட பிடிக்கிறதே நம்மளோட அந்த டிரைவிங் நேச்சருக்கு மேனுவல் சப்போர்ட் பண்ணுறதுனால தான். அந்த சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. கூட நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் டைமை பார்க்காம ஒரு 5 வருஷம் நம்ம கார் வச்சுருக்கிறோம், 5 வருஷம் தாண்டி பார்க்கும்போது இனிமே வரக்கூடிய டிராஃபிக் இந்த ரோடோட கண்டிஷன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக் கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ பர்சனலி எனக்கு மேனுவல் பிடிக்கும்னா கூட இந்த இடது கால் வந்து நமக்கு கிடைக்கிற பெயின் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நம்மளும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு கார் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக் வாங்கலாமான்னு ஒரு யோசனை வருது. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஹார்ட் கோர் டிரைவிங் எந்தூசியாஸ்ட் உள்ள பீப்புள் வந்து மேனுவலுக்கே போயிருங்க. இப்போ இந்த கார் பார்த்தோம்னா டேர்னிங் ரேடியஸ் வந்து 5.95 மீட்டர்ஸ். கண்டிப்பாக அந்த எண்டுக்கு போய் தான் வருது. ஆனால் ரீசெண்டாக ஆகுது, அஜேலாக இருக்குது, ஸ்டியரிங் வந்து லைட்டாக இருக்குது. இப்போ அடுத்து டிபேட் பண்ணப்படுற ஒரு ஏரியா பார்த்தோம்னா ஃபியூல் எக்கானமி. ஃபியூல் எக்கானமி வந்து நம்ம ஒரு ஹேட்ச் வச்சுருப்போம், டீசல் ஹேட்ச் வச்சுருப்போம், இல்லை ஒரு டீசல் செதான் வச்சுருப்போம். க்ளோஸ் டு 20 நமக்கு வந்து ஃபியூல் எக்கானமி கிடைக்கும். அங்கேருந்து நம்ம வந்து மிட் சைஸை ஸ்கிப் பண்ணி இந்த ப்ரீமியம் எஸ்யூவிஸுக்கு வரும்போது தான் இந்த ஃபியூல் எக்கானமியோட ரியல் ஃபேக்ட் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து என்னோடய கசின் ஒரு அண்ணா ஒருத்தர்கிட்ட, அவரை பற்றி நான் முன்னாடி நிறைய இடத்துல வீடியோவில் பேசியிருப்பேன். ஒரு 2016 ஒரு எஸ்கிராஸ் வாங்கினது, அந்த எஸ்கிராஸ் கொடுத்து அதுக்கு முன்னாடி வெண்டோ இருந்தது, இப்போ XUV 700 வாங்கினாங்க. நான் அந்த கண்டென்ட்டுக்காக பிளான் பண்ணும்போதே அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி வந்து அவரோட ரியல் வேல் ஃபீட்பேக் கேட்டேன். லிட்ரலி என்னென்னா இந்த கார் எம்ஐடியிலே நமக்கு வந்து 12.5 காட்டுது, இங்கே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அவர் வந்து ஹைவேஸில் அவருக்கு மேக்ஸிமம் வந்து 13 to 14 கிடச்சிருக்கு லைட் ஃபுட்டடாக ஓட்டும்போது. ஏன்னா லாங் ட்ரைவ்ஸ் நிறைய போவாங்க இவங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணுவாங்க 18, 17 எல்லாம் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ரியாலிட்டியில் ஓரளவுக்கு நான் லீகல் ஸ்பீட்ஸில் ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு 13 to 14 கேரண்டியாக கிடைக்கும். மிக்சடாக ஓட்டுறவங்க இங்கே தான் அந்த கண்டிஷன் இருக்குது. நீங்கள் 13 to 14 சொல்கிறீங்களா, ஆனால் எனக்கு வந்து 11 கிடைக்குது, 10 கிடைக்குதுன்னா நம்மளோட ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக், நம்ம ஓட்டுற ஸ்பீட், இது எல்லாமே கண்டிப்பாக இதுதான். இப்போ பாருங்கள், நான் ஸ்லோ பண்ணேன், டார்க் கன்வெர்ட்டர் வந்து கியரை கம்மி பண்ணி திருப்பி இவரை நான் ஓவர்டேக் பண்ணுறதுக்காக ஸ்லைட்டாக நான் ரெவ் பண்ணுவேன். ஃபியூலை கன்சியூம் பண்ண தான் செய்யும். அந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூவாக நம்ம 10 to 13 வந்து வச்சுருக்க முடியும் 10 ஒர்ஸ்ட் கேஸில், அதாவது டிராஃபிக்கில். இதுதான் இதோட விஷயம். ஆனால் பெட்ரோலை பொறுத்தவரை கண்டிப்பாக 10க்குள்ளே தான் ஃபியூல் எக்கானமி கொடுக்கும், அது யூசர்ஸ் சொல்கிறத. அதனால தான் நான் பெட்ரோல் உடைக்கும், டீசல் வந்து மேக் சென்ஸ் இல்லை. இப்போ டீசல் பற்றி நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு வரும், டீசலோட லைஃப் இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா மஹேந்திராவோட பிரசிடென்ட் மிஸ்டர் வேலுசாமி சாரோட இன்டர்வியூவில் லேட்டஸ்ட்டாகவே நம்ம அதில் பேசியிருந்தோம். அது பார்க்காதவங்க அந்த பாட்காஸ்ட் கேளுங்க. டீசல் எல்லாம் அப்படி பேன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் உங்கள் யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, பம்பர் டு பம்பர் டிராஃபிக் சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெட்ரோலே போயிடலாம், டிபிஎஃப் இஷ்யூஸ் வராமல் இருக்கும். இப்போ XUV 700 பற்றி கேட்குறவங்க ரீகால்ஸ் பற்றி கேட்பாங்க. ரீகால்ஸ் வந்து கண்டிப்பாக ரீகால்ஸ் என்னன்னுள்ளதை பற்றி நம்ம ஒரு பாட்காஸ்ட் முன்னாடி பேசியிருந்தோம். நாங்கள் வந்து மோட்டோவேன் ஆஸ் எ பிராண்ட் வந்து ரீகால்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா வெளியே தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கறதுக்கு ஓப்பனாக சொல்லி பண்ணும்போது எல்லாருக்கும் அதோட யூஸ் நமக்கு கிடைக்கும். ரீகால்ஸ் வந்து காமனான ஒரு விஷயம் குளோபலி. இந்தியாவில் இப்போ தான் அதுக்கான ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதில் மஹேந்திரா வந்து ரீகால்ஸ் ஒரு 4 ரீகால் நம்ம சொல்ல முடியும். முதல்ல பார்த்தோன்னா ஒரு ஒயரிங் ஹார்னஸில் இருந்த ஒரு அப்ரேஷனை பேஸ் பண்ணி ஒரு ரீகால் பண்ணாங்க. அது வந்து பேன் இண்டியா லெவலில் நிறைய இடத்துல இந்த பிரச்சனை பாப்பப்பான மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு செலக்ட் பேட்சான வெஹிக்கிள்ஸுக்கு வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சஸ்பென்ஷனில் ஒரு கட் நாய்ஸ், அந்த ஒரு புஷ்ஷோட இஷ்யூ வந்து ரீகால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டர்போ சார்ஜரில் இருந்த ஒரு பிரச்சனை, இந்த ஆக்சுவேட்டர் லிங்கேஜில் இருந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு டர்போ சார்ஜர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஈவன் ஒரு கட்டத்தில் சிலவங்களுக்கு வந்து டைமிங் பெல்ட் மாற்றினாங்க, அந்த பெல்ட்டோட டென்ஷனரோட அந்த இதை வந்து மாற்றி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பீரியடில் பண்ணதில் இப்போ நம்மளும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, லேட்டஸ்ட் பேட்சஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து டெஸ்டிங் முடிஞ்சது தான். டெஸ்டிங் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லா மேனுஃபேக்சரரும்
வெஹிக்கிளோட இனிஷியல் பேட்ச் லாஞ்சில் இருக்கிறது வந்து நம்ம தான் ஃபைனல் செட் ஆஃப் டெஸ்டிங் பண்ணுறவங்க, வாங்குகிற பீப்புள். அவங்க அந்த டெஸ்டிங்கோட ஃபீட்பேக்ஸில் தான் அடுத்த கட்ட இது வருது. அதே மாதிரி இந்த அட்ரனாக்ஸ் யூனிட்டில் இந்த லேக் ஆகலாம், இதெல்லாமே வந்து மாறியாச்சு. இப்போ இந்த ரீகால்ஸ் வந்து யார் பாசிட்டிவாக எடுக்கிறாங்களோ அது என்னதுன்னா அந்த ப்ராடக்டை இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கானது தான். அதனால் நீங்கள் அதை இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வெஹிக்கிளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த காரோட சைஸ். நிறைய பேர் வந்து எனக்கு இந்த கார் ஓட்ட முடியுமா, நான் ஒரு ஹேட்ச்லேருந்து அப்கிரேட் ஆகிறேன். ஏன்னா இந்த கார் நீங்கள் இந்த 2 லட்சம் பீப்புள் வாங்கினதில் ஒரு நல்ல நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா சின்ன கார்ஸ்லேருந்து அப்கிரேட் ஆனவங்க. ஈவன் ஃபஸ்ட் டைம் பையர்ஸில் எல்போர்டு வச்சு ஓட்டிகிட்டு இருந்தவங்களே நான் பார்த்துருக்குறேன். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் என்னென்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியர் வந்து என்னென்னா அது வந்து மேட்ரு ஆஃப் டைம் தான், கொஞ்ச நாளில் பழகிற ஒரு விஷயம். அதுக்கு ரீசன் என்னென்னா என்ன பாருங்கள், அஜைலான ஸ்டியரிங், லெஸ்ஸரான எஃபர்ட் தான். இது நீங்கள் ஒரு எஸ்யூவியோட பாடி ஷேப்பில் இதை நீங்கள் பார்த்தாலும் இது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எஸ்யூவி எல்லாம் கிடையாது. இப்போ அவங்களோட கூட இருக்கிற லைனப்பில் நீங்கள் பாருங்கள், ஸ்கார்பியோ என் வந்து பாடி ஆன் ஃப்ரேமில் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஸ்டியரிங் எல்லாம் லைட்டாக நம்ம ஓட்டும்போதே தெரியுது. அப்போ இது வந்து ஒரு மோனோகாக்னால ஒரு லைட்டரான ஒரு கண்ட்ரோல்ஸ். ஆனால் காரோட நீளம், காரோட விட்த், இதை ரெண்டுமே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இது பண்ணோம். ஏன்னா பெரிய கார் உள்ள நமக்கு இவ்வளோ ரூம் கொடுக்கணுன்னா இவ்வளோ இது இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஹைவேஸ்லலாம் அஜைலாக இருக்கும். சின்ன சின்ன சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து ஹைவேஸில் ஒரு டிப்பை நம்ம சொல்ல முடியும். ஃப்ரண்டில் போகிற வெஹிக்கிளோட லைசன்ஸ் பிளேட் தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஓட்டணும். அவ்வளோ க்ளோஸாக போனோன்னா சடனாக பிரேக் கிடைக்காது, அது ஒரு இஷ்யூ. சிட்டியில் நீங்கள் ஓட்டும்போது இதோட டாப் அண்டில் வந்து உங்களுக்கு 360 டிகிரி கேமரா இருக்குது, அலர்ட்ஸ் இருக்குது, ஆடாஸ் எனேபிள் பண்ணிவிட்ட அதில் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் நமக்கு காட்டும். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட்ஸ் தெரியாத அளவுக்கு மிரர்ஸ் பெருசாக இருக்குது. இதெல்லாம் பழகலான்னு உள்ளது தான். ஆனால் அந்த சைஸை இதையும் நம்ம இது பண்ணிட்டோன்னா ஓட்ட முடியும். ஆனால் சிட்டியில் இது நிறைய ஸ்பேஸ் எடுக்கும், அதை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். எப்படின்னா உங்களுக்கு சின்ன பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் கொண்டு அப்படி போய் ஜஸ்ட் லைக் தட் நிறுத்த முடியாது. நீங்கள் முன்னாடி ஹேஷ் நிறுத்துகிற மாதிரியோ இல்லை ஒரு காம்பேக்ட் செதான் நிறுத்தின மாதிரிலாம் நிப்பாட்ட முடியாது. அதுக்கான ஸ்பேஸ் எடுக்கும். உங்களோட பார்க்கிங் ஸ்பேஸே அது கொஞ்சம் கூட ஆக்குபை பண்ணும். அதை நம்ம பார்க் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். இப்போ அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய டவுட் பார்த்தோன்னா சர்வீஸ் குவாலிட்டி, சர்வீஸ் காஸ்ட், சர்வீஸோட நெட்வொர்க், இது மூணே நான் சொல்கிறேன். முதல்ல சர்வீஸ் குவாலிட்டி பொறுத்தவரையில் நீங்கள் வந்து இப்போ ஒரு டொயோட்டா மாதிரியோ இல்லை சுசுக்கி மாதிரியோ இல்லை ஒரு ஹிண்டே மாதிரியோலாம் நம்ம மகேந்திராவை பார்க்க வேண்டாம். அதாவது முன்னாடி இருந்ததுக்கு அவங்க எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. ஆனால் உங்கள் கஸ்டமரோட என்ன சொல்கிறது, கொரீஸுக்கு காது கொடுக்குற லெவலில் அவங்க இருக்காங்க, ரிசால்வ் பண்ணுற லெவலில் இருக்காங்க. அதோட ஃபீட்பேக் வந்து நமக்கு இப்போ தெரியுது. நிறைய இடத்துல வந்து இந்த சில லெமன்ஸ் வந்து எல்லா மேனுஃபேக்சருக்கும் வரும் பாருங்கள். லெமன்ஸ் இந்த சென்ஸ் வந்து இஷ்யூவான ஒரு வெஹிக்கிள் வரும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டோ ஃபேம் ஒருத்தர் வந்து ஒரு கிறிஸ்டாவை வச்சு அவர் அழுதுட்டு இருக்காரு. நம்ம டொயோட்டானா வந்து எப்படியோ பேசுகிற நம்ம அந்த கிறிஸ்டாவுக்கு சொல்யூஷனே கொடுக்க முடிய மாட்டேங்குது. அது லெமன்ஸ் வரும். லெமன்ஸ் வந்தால் எந்த பிராண்டானாலும் கஸ்டமரோட அன்லக் மாட்டிடுவாங்க. இது லெமன்ஸை தாண்டி கஸ்டமரோட ஹேண்ட்லிங் வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. இன்னும் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். மெயின் ரீசன் நான் பர்சனலி எனக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்கில் நம்ம பார்க்குறதுல வந்து பயங்கர லோடு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நல்ல க்ரோ ஆகிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா. பழையதை விடைக்கும் ஒரு கன்ஜெஷன் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஹிண்டேலெல்லாம் அந்த கன்ஜெஷன் இருந்தாலும் மாருதியில் அந்த கன்ஜெஷனை நமக்கு எவிடெண்ட்டாக தெரியாத மாதிரி அதை காட்டிடுவாங்க. இதில் வந்து அந்த கன்ஜெஷன் இருக்குது. சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்தவரை நம்ம வந்து அவங்களோட அந்த வித் யூ ஹமேஷா அந்த வெப்சைட்லேருந்து எடுத்த ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அவங்க அதை ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிருக்காங்க. இது வந்து லேபரும் அந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கான கன்சியூமபிள்ஸ். ஆனால் இதில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ரீப்ளேஸ்மெண்ட்ஸோட காஸ்ட் இதில் வராது. அது நம்மளோட யூசேஜை பொறுத்தது, நம்ம அப்யூஸ் பண்ணுறோமா இல்லை லீனியராக நீட்டாக யூஸ் பண்ணுறோமா. ஏன்னா அப்கீப்பிங் தான் ப்ரைமரி. நம்ம ஷெடியூல்டு சர்வீஸை மெயின்டைன் பண்ணி நீட்டாக ஓட்டிகிட்டு இருந்தோம்னா ஓரளவுக்கு ரிலேபிளாக இருக்கும். ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே ரிலேபிளாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். அதை டிபெண்ட் பண்ணது. சர்வீஸ் நெட்வொர்க் அவைலபிலிட்டியெல்லாம் இன்றைக்கி பேன் இண்டியா லெவலில் அவங்க இருக்காங்க. அதனால் அது பிரச்சனை கிடையாது. நம்பர்ஸ் வந்து எனக்கு கரெக்ட் நம்பர்ஸ் தெரியாது. பட் ஸ்டில் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நாகர்கோவிலில் டீலர் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, திருவனந்தபுரத்தில் 2 டீலர் இருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற மராசை வந்து திருவனந்தபுரமில் எங்களுக்கு ஒரு ரேப்போ கனெக்ட் ஆச்சு. அதனால் அங்கே சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்படி சர்வீஸ் நெட்வொர்க்ஸ் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறது இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ அடுத்து இருக்கிற டவுட் வந்து பார்த்தோன்னா பிரேக்ஸோடது. பிரேக்ஸ் பார்த்தோன்னா இதில் ஆல்ரவுண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. பிரேக்ஸ் வந்து ஆக்சுவலி என்னென்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஸ்பெக்காக வந்து டியூன் பண்ணி இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பாஞ்சினஸ் இருக்கும். ஆனால் பிரேக்கில் வந்து நல்ல பைட் இருக்குது. ரீசன் என்னென்னா டார்க்கும் பவரும் இந்தளவு ஹை இருக்கிறதுனால வந்து பைட் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ஃபோர்ட்ஸ்லேருந்து ஃபியட்ஸ்லேருந்து அப்கிரேட் ஆகி வரவங்க வந்து
அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கம்பேரிசனில் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பிரேக்கிங் நமக்கு கிடைக்கும். ஒரு சடன் பிரேக்கிங்க்கு வந்து இப்போ வந்து பிரேக் அசிஸ்ட் எல்லாம் இருக்கிறதுனால ஏஇபி ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் வந்து டாப் எண்டில் வந்து இருக்கிறது, நமக்கு பிரேக் சப்போர்ட் இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நிறைய பாசிட்டிவ்ஸ் நான் பேசிகிட்டு இருந்தேன், நெகட்டிவ்ஸ் நான் பேசலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நியாயமானதான். என்னென்னா நான் வந்து அதில் பேசின விஷயங்கள் நம்மளோட ரிவ்யூ ரொம்ப பழசாக இருந்தது. இப்போ வாங்குறவங்க கிட்ட நம்ம சொல்லும்போது இதை ஒரு கண்டென்ட்டாக பண்ணலாமேன்னு வாரத்துக்கு 2 பேராச்சும் என்கிட்ட சொன்னதுனால தான் நம்ம இந்த கண்டென்ட்டுக்கே பிளான் பண்ணோம். இதில் நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக நம்ம நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. எப்படி நான் முதல்ல வந்து ஒரு 30 லட்ச ரூபாய் காருக்கு வந்து இது வந்து ஆட்டோ டிமிங் பண்ணியிருக்கணும். நம்ம மேனுவலி பண்ணுறது அது பார்த்தாலே ஒரு என்னென்னமோ இதில் இருக்குது. ஆடாஸ் வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்த காரில் இதை கண்டிப்பாக மாற்றணும். அதுக்கப்புறம் இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி, இது வந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடின வெஹிக்கிள், இதெல்லாம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஏஜ் காட்டுற ஒரு ஃபீல் இருக்குது. அந்த பிளாஸ்டிக்கோட ஸ்டைல் கண்டிப்பாக மாற்றணும். அதுக்கப்புறம் மெயினாக பேசுகிறது வந்து பார்த்தோன்னா செகண்ட் ரோவில் வந்து ஸ்லைடிங் ஆப்ஷனே கொடுக்கல. அது லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா தேர்ட் ரோ வந்து கொஞ்சமாச்சும் ரூம் இம்ப்ரூவ் ஆகணும். ஏன்னா தேர்ட் ரோ வந்து அடல்ட்டுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சீட்டாக நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இது ஒரு எஸ்யூவி தான், எம்பிவியோட ஃப்ளோர் பேன் கிடையாது. அப்போ அந்த பீப்புள் வாங்குறவங்களுக்கு ஒரு அக்கேஷ்னல் 7 சீட்டர் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்பேஸ் கிடைக்கணும்னா ஃப்ரண்டில் இருக்கிற ஆள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸை கொடுத்துட்டு இந்த செகண்ட் ரோவை நம்ம வந்து ஸ்லைடிங் பண்ணும்போது தான் அந்த ரூம் கிடைக்கும். அது வந்து ஒரு மிஸ், ஆக்சுவலி அது ஒரு பெரிய மிஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பூட் ஸ்பேஸ் 3 ரோவும் ஓப்பனாக இருக்கும்போது பூட் ஸ்பேஸ் நெல்லுன்னே நம்ம சொல்ல முடியும். அது வந்து ஆக்சுவலி இனி அது இந்த பாடியில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஐ மீன் இதுக்கு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் வரும்போதாவது இல்லை அடுத்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வரும்போது அதுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சதை அவங்க பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் லாங் டேர்மாக நம்ம கேட்குற ஃபீட்பேக்கில் இந்த ரப்பர் பேக்கிங் எல்லாம் ஓவர் த பீரியடில் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் ஆகும்போதெல்லாம் ஒரு நாய்ஸை க்ரியேட் பண்ணுது. அந்த ஒரு இது அதுக்காக ரேட்டில் கிடையாது, ரேட்டில் வேறு இது வேறு. ரேட்டில் சொல்லக்கூடிய வந்து இந்த டோர் பேடில் எல்லாம் வரக்கூடிய விஷயங்கள். இந்த கார் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பேட் பேட்ச்லாம் ஓட்டும்போது இது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ரேட்டில் காட்டலை. ஆனால் லைட்டாக ரேட்டில் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ரேட்டில் இந்த சென்ஸ் வந்து இந்த இதில் இருக்கிறது. அப்புறம் பார்த்தோன்னா பெட்ரோலில் வந்து அந்த ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. ஐ மீன் அது ரிக்குவயர்மெண்ட் கேட்குறவங்க தான். ஏன்னா சிட்டிஸில் வாங்குறவங்க டீசல் வேணாம், பெட்ரோலில் வந்து அது இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சாய்ஸ். ஒரு மெயினாக இருந்த நெகட்டிவை ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க. அதாவது வெண்டிலேட்டட் சீட் வந்து இல்லாமல் இருந்தது, ரியரில் கேப்டன் சீட் இல்லாமல் இருந்தது, அதை ரீசெண்டாக அப்டேட் பண்ணாங்க. ஆனால் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ரியர்லேயே வெண்டிலேட்டட் சீட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, சஃபார்லாம் இருக்குது. இந்த மாதிரி இந்த பேசிக்கான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுறது இவங்களோட லாங் டேர்முக்கு வந்து நல்லது. இன்னொரு நெகட்டிவ் நம்ம மெயினாக சொல்கிறது, ஒரு டிரைவிங் எந்தூசியாஸ்ட் ஃபோக்கஸில் நம்ம பார்த்தோம்னா இதில் பேடல்ஸ் இல்லாதது ஒரு குறைங்க. ஏன்னா வந்து மேனுவல் மோட் இதில் இருக்குது, ஆனால் மேனுவல்லே ஒரு பேடல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். அந்த பேடல் இதில் வந்து ஒரு பெரிய மிஸ் தான். இப்போ நான் உள்ளேருந்து பேசினதில் நெகட்டிவ்ஸில் 2 விஷயம், அதாவது யூசர்ஸ் சொன்னதில் 2 மிஸ் பண்ணிட்டேன். ஒன்று வந்து ப்ளோவரோட ஸ்பீடு வந்து நம்ம கூட்ட கொஞ்சம் நாய்ஸி ஆப்ரேஷனாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பீரியடுக்கு அப்புறம். ஆனால் இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்து அது கொஞ்சம் கம்மியானதாக வந்து மகேந்திரா சைடில் இருந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. கூட இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு எல்இடி ஹெட்லாம்ப்ஸுக்கு மேலே எல்லாருக்குமே வந்தது ஒரு விருப்பம் இருக்குது, அந்த லுக்குக்கான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே நம்ம பார்த்தோன்னா பழைய காலத்தில் இருக்கிற டூமோட எஃபெக்ட் ஹேலஜன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து கம்மி இல்லை, ஆனால் ரொம்ப நல்ல த்ரோ கிடைக்கலன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து அந்த ஹைவே டிரைவ்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது மாதிரி லேம்ப்ஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற பீப்புளை வந்து பிளைண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை ரீசெண்டாக லான்ச் ஆன அந்த பாட்காஸ்ட்டில் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கரண்டாக இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் பற்றி நம்ம பேசியிருப்போம். அந்த சிச்சுவேஷன் என்னென்னா, இந்தியாவில் வந்து ஒரு 2 மாதத்துக்கான இன்வென்ட்ரி பைலப் ஆகிருக்கு. அதுலேயும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியரான கார்ஸில் நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிற பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், அதுவோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா இந்த காருக்கு வந்து, அதாவது இந்த கலருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏஎக்ஸ்எல்லுக்கு மஹேந்திரா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது டீலர் டு டீலர் மாறும், அவங்களோட ஸ்டாக் அவைலபிலிட்டி பொறுத்து மாறும். நீங்கள் இந்த கார் உங்கள் ரெடாரில் இருக்குதுன்னா உங்கள் பர்டிகுலர் டீலர்கிட்ட டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி நீங்கள் கேட்டுக்கோங்க. என்ஜின், டிரான்ஸ்மிஷன், கலர், வேரியண்ட்னு சொல்லி அது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி தான். அதை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வேர்டிக் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கார் யார் வாங்கலான்னு உள்ளது வந்து
நான் வந்து எப்படி மீன் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய காருக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு பார்க்கிங்கில் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டு எஸ்யூவி அளவுக்கு ஒரு பெரிய கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, மிட் சைஸோட பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னா, கொஞ்சம் கூட பட்ஜெட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். இதில் பெட்ரோல் ஆனாலும் சரி, டீசல் ஆனாலும் சரி, நம்ம உள்ளே பேசினது மாதிரியே, உங்களோட கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸில் பேசினது மாதிரியே ஸ்பெசிஃபிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி வாங்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இதுக்கு காம்படிட்டரான சஃபாரியோட அந்த டிஎன்ஏ அது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும், அதாவது ஹேரியர் சஃபாரியோடது, ஹெக்டர் ப்ளஸ்ஸோடது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும், 700 இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். அப்படி அந்த ஜேர்னருக்கு ஏற்ற மாதிரி நம்ம விருப்பத்துக்கு வந்து வாங்க முடியும். ப்ரொவைடர் நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் அந்த டெசிஷன்ஸ் எடுக்கணும். ஸ்பெக் ஷீட்டை மட்டும் பார்த்து நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்பெக் ஷீட்டில் பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஹைலைட்டடாக பிக்கராக தான் நமக்கு தெரியும். ஆனால் ரியலாக நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது தான் நம்மளுக்கான அந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த கண்டென்ட் வந்து ஆக்சுவலி என்னென்னா, நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது, நம்ம ரிவ்யூவும் ரொம்ப ஓல்டு ஆகிடுச்சுன்னு நினைக்கும்போது தான் இந்த எடிஷனோட வெஹிக்கிள் இங்கே அவைலபிள்னு பார்த்தோம். டீலர்கிட்ட கேட்கும்போது அந்த வெஹிக்கிளை கொடுத்துட்டு இதை வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எடுக்க கொடுத்தாங்க. டீலருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். தென் பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன், டிரைவர் ரெஸ்பான்ஸ்.